ரோபோட்டிக்ஸ், ஏஐ அண்ட் இம்ப்ளான்ட்ஸ் வந்து இப்போ எல்லா ஃபீல்டையும் டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கு. டெக் இண்டஸ்ட்ரி, என்ஜினியரிங் ஆல்ரெடி டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அங்கதான் இன்செப்ஷன் அங்கதான். பட் எல்லா ஃபீல்டு ஃப்ரம் டூரிசம் ஆகட்டும், எல்லா இண்டஸ்ட்ரிக்குள்ள பெனிட்ரேட் ஆகுது, மெடிசினுக்கு வருது. பட் நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்றது என்னன்னா ரோபோட்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணிரும். ரேடியாலஜி ஆகட்டும், சில ஃபீல்ட்ஸ் ஆகட்டும், கம்ப்ளீட்டா ஹியூமன் இன்டர்வென்ஷனே இல்லாம பண்ற அளவுக்கு நிஜமாவே வந்துருமா, இல்ல நம்ம அவ்வளவு பயப்படணுமா, ஆர் ஹியூமன்ஸுக்கு ஒரு ஒரு கூட ஒரு அடிஷன், வேல்யூ அடிஷனா மட்டும் இருக்கும்? உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? வேல்யூ அடிஷன் வேல்யூ அடிஷன் அளவுக்கு நிக்காது அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். கண்டிப்பா அதுக்கு மேலேயும் வந்துடும். ஒரு 99.5% ஒர்க்கு அதை ஃபுல்லா முடிச்சிடும். ஸோ அந்த ஹியூமன் எலிமெண்ட் வந்து கடைசியா அதை சூப்பர்வைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஓவர் சைட் கொடுக்குற அளவுக்கு மட்டும்தான் ஹியூமன் எலிமெண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ ரேடியாலஜின்னு எடுத்துட்டோம்னா எக்ஸ்ரேஸ் பார்க்குறோம்ல. எக்ஸ்ரேஸ் இல்லை எனி ஸ்கேன் பார்க்கும்போது நம்ம ஒரு ஒரு ஹியூமன் ரேடியாலஜிஸ்ட் இன்டர்பிரேட் பண்றதுக்கு ஒரு ப்ராப்ளி ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இன்டர்பிரேட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி இதெல்லாம் பண்றதுக்கு. அண்ட் மார்ஜின் ஆஃப் எரரும் ஜாஸ்தி. நான் டெய்லி ஒர்க்லயும் பார்க்குறோம். ஏன்னா ஹியூமன் ரிப்போர்ட்டிங் நிறைய எரர் வரும். இப்போ அந்த டைம் ஃபேக்டர் அந்த எரர் ஃபேக்டர் ரெண்டையுமே இது மேசிவா ரெடியூஸ் பண்ணிடுது. ஸோ இப்போ ஒரு ஒரு 100 ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா வித்தின் ப்ராப்ளி ஃபியூ மினிட்ஸ் ஒரு வித்தின் அன் ஹவர் பண்ணி நீ எந்த அளவுக்கு ரிப்போர்ட்டிங் உனக்கு தேவையோ அந்த அளவுக்கு பண்ணிடுது. மெஷின் லேர்னிங் மூலியமா இட் கீப்ஸ் இம்ப்ரூவிங். ஒவ்வொரு டேட்டா செட்டுக்கும் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. அப்போ இதுல எங்க ஹியூமன் எலிமெண்ட் வரும்னா, அது வந்து இந்த ஜீனி சொல்லுவாங்கல்ல, ஜீனிய வந்து பாட்டிலுக்குள்ள வச்ச மாதிரி அந்த ஜீனிய பாட்டிலுக்குள்ள வச்சிருக்கிறது மட்டும்தான் ஹியூமன் எலிமெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். குரோஸா ஒண்ணு வந்து இட் ஷுட் நாட் ஓவர் பவர் ஹியூமன்ஸ். அந்த அளவுக்கு பாத்துக்கிற அளவுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு ரோல் இருக்கு. ரெண்டாவது வந்து குரோஸா எதுவும் பெருசா மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்னு ஒரு சென்ஸ் ஆஃப் எத்திக்கல் ரைட் அண்ட் ராங் இருக்குல்ல, அது ப்ராபப்ளி அதனால ப்ராசஸ் பண்ண முடியாது. அந்த எத்திக்கல் ரைட் அண்ட் ராங்குக்கு ஹியூமன்ஸ் தேவை. பட் மத்தபடி டெக்னிக்கல் ரைட் அண்ட் ராங்குக்கு ஐ டோன்ட் திங்க் நம்ம தேவைப்பட மாட்டோம். இப்ப போற போக்க பார்த்தா. ஓகே, நீங்க சொல்றது இந்த கிளரிக்கல் ஒர்க், அந்த கால்குலேஷன்ஸ், அந்த மொனோட்டனஸ் ஜாப் வந்து அதை டேக் ஓவர் பண்ணிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ரெப்பிட்டேட்டிவ் ஜாப்ஸ், மொனோட்டனஸ் ஜாப்ஸ் அதை டேக் ஓவர் பண்ணிரும். பட் அப்படி பண்ணும்போது சம் வேல்யூபிள் ஸ்கில்ல நம்ம ஏதாச்சும் நம்ம லூஸ் பண்ணிடுமா நெக்ஸ்ட் அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் டாக்டர்ஸ் வரும்போது? பிகாஸ் இப்போ இன்ஜினியரிங்ல, இப்போ நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல நான் காலேஜ்ல டிசைன் பண்ணும்போது அந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல ஒரு கியர் பாக்ஸ் டிசைன் பண்றோம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்பர் கியர் 2 கியர் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த கியர் இந்த டீத்ல இருக்குன்னா இத்தனை பல்லு இருக்கு, இத்தனை டீத் இருக்குன்னா இன்னொரு கியர் எத்தனை டீத் இருக்கும், என்ன ரேடியஸ் இருக்கணும். ஸோ இது இத்தனை ரொட்டேஷன் சுத்தும் போது அந்த கியர் எவ்வளவு சுத்தணும், ஒரு கால்குலேஷன், ஒரு பெரிய ஃபார்முலா இருக்கு, ஒரு பெரிய புக்கே இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலாவை எடுத்து நம்ம மேனுவலா உட்காந்து ஒரு ஒரு வேல்யூவா என்டர் பண்ணி டிரைவ் பண்ணி நீங்க சொல்ற மாதிரி ஒரு கியரை டிசைன் பண்ணும். ஒரு கியர் பாக்ஸ் டிசைன் பண்றதுக்கு அவ்வளவு டைம் ஆகும். பட் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அங்கேயே சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு, டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த இன்புட்ஸ் கொடுக்குறோம், எனக்கு இந்த ரேஷியோ 4:1 கியர் பாக்ஸ் வேணும்னா நமக்கு அதுக்கானது அதுவே டிசைன் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருது, என்ன மெட்டீரியல்ல இருந்து என்ன இது. ஸோ பட் என்ன ஆகும்னா நமக்கு ஒரு ஒரு என்ஜினியரா ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிருது. பட் அந்த கால்குலேட் பண்ணி நம்ம அரைவ் பண்ற ஸ்கில்ல மேபி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லூஸ் பண்ணிடுவாங்களோ, அவங்களுக்கு அது பண்ண தெரியாமையே போயிருமோ அப்படின்னு ஒரு டவுட், ஒரு ஃபியர் இருக்கு. மேபி மெடிசன்லயும் அந்த ஃபியர் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல கண்டிப்பா நீ சொல்றது 100% ரைட். ஏன்னா இப்போ வந்து ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி பெட் சைட் மெடிசன்ங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. எக்ஸாமின் பண்றது அதெல்லாமே. இன்னைக்கு அது ஆல்மோஸ்ட் போயிருச்சு. ஏன்னா ஸ்கேன்ஸ் அதெல்லாம் வந்துருச்சு. ஸோ அது ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் பண்றோம். இல்ல சம் ஓல்ட் டைமர்ஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான். ஸோ அதே அதே இதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி பார்த்தோம்னா, இப்ப ட்ரெயின் ஆற பீப்புளுக்கு வந்து அந்த பெட் சைட் ஸ்கில்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இன்டர்பிரிட்டேஷன் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ப்ராபப்ளி ஆப்சலீட் ஆயிரும் கண்டிப்பா. ஏன்னா இந்த மெஷின்ஸ் டேக் ஓவர் பண்ணும்போது அந்த நீட் டு லேர்ன் இட் அப்படிங்கிறது போயிடும். ஸோ அதே டைம் இல்ல அதே வாட் எவர் எஃபர்ட்ட வந்து வேற எதெல்லாம் போடணும் அப்படின்ட்டு தான் இட் வில் மூவ் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன்.
ஸோ இது ப்ராபப்ளி another திங் தட் சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள் அப்படிங்கிறதுக்கு ப்ராபப்ளி another எக்ஸாம்பிள்.